உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் சொற்களை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே நிறைய டிப்ஸுகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து முக்கியமாக சொல்லியிருப்பேன், சொற்களை வந்து ஒரு தலைப்பெடுத்து அந்த தலைப்புக்கு தேவையான கதைக்க தேவையான சொற்களை வந்து நீங்கள் ஒரு கூட்டமாக வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கணுமெண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்படியாக இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழே எந்தெந்த வகையான சொற்கள் வருமென்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்படியான நீங்கள் சொற்களை வந்து ஞாபகப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களால் 100க்கு மேற்பட்ட சொற்களை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு தலைப்பு கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த தலைப்புக்கு தேவையான எல்லா சொற்களுமே ஒன்றோடொன்று தொடர்புபட்டதாக நீங்கள் ஞாபகப்படுத்தி அதை கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னட்ட கூது ஃபார்ம்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என்ன மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் எந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. இன்றைக்கு என்ன தலைப்பில் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரெஞ்ச் சொற்கள் வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லி சொன்னால், எல்லாருக்கும் அவசியமான ஒன்று வேலை செய்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு அவசியமான விஷயம். அந்த வேலை சம்பந்தமாக என்னென்ன சொற்களை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் கதைப்போம், அதுக்கு எவ்வளவு சொற்கள் இருக்குது, நிறைய சொற்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சொற்களை மட்டும் சொல்ல போகிறேன். இப்படி நீங்கள் தொடர்புபடுத்தி ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போவுமே அது மறக்காமல் இருக்கும். இப்போ அந்த சொற்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதலாவதாக வேலையை வந்து நாங்கள் ஃபார்மலாக எப்படி சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால், un métier, une profession, un emploi. இதே வந்து இன்ஃபார்மலில் எப்படி சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால், un job, un boulot, un taf. இப்படி வேலைகளை வந்து நிறைய சொற்களை பாவிச்சு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கட்டாய பாடசாலை படிப்பை முடித்த பிறகு, அது 11ஆம் ஆண்டு முடித்த பிறகு நீங்கள் வந்து தொழில் பயிற்சி செய்ய வேண்டும். அதை எப்படி சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால், ஸ்டாஜ் ப்ரொஃபஷனல். இது வந்து உங்களுக்கு விருப்பமான தொழிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் முதல் போய் அதை செய்து பார்க்குறது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், வேலை தேடணும். recherche un emploi. வேலை தேடணும். எங்கே தேடணும்? les offres d'emploi sur internet. இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அது சம்பந்தமான விண்ணப்பங்கள் கேட்டிருப்பினும் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை தேடி அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும். postuler pour un poste. உங்களுக்கு விருப்பமான ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் போஸ்டுலே பண்ணணும். அதை என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் அதை அனுப்புறதுக்கு முதல் உங்களுக்கு சேவை குறிக்குலம் வித்தே தேவை. சேவைன்னு சொன்னால் உங்களோட விவரங்களை உள்ளடக்கிய ஒரு படிவம். அதோடு சேர்த்து une lettre de motivation, ஒரு ஊக்குவிப்பு கடிதமும் தேவை. எனக்கு ஏன் இந்த வேலை பிடிச்சிருக்கு, நான் ஏன் இந்த வேலை செய்கிறதுக்கு ஆசைப்படுறேன், நான் எப்படிப்பட்ட நான் என்று சொல்லி உங்களோட ஆர்வத்தையும் உங்களை பற்றினதையும் வந்து நீங்கள் அந்த கடிதத்தின் மூலம் அந்த வேலைக்கு நீங்கள் எவ்வளவு தகுதியானவர் என்றதை வந்து எழுதி அதுகளை வந்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஆசைப்படுற ஒரு என்டர்பிரைஸ் ஆகட்டும் இல்லை எந்த இடத்துக்காகட்டும் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும் அல்லது இமெயிலில் அனுப்பணும். நீங்கள் எந்த நிறுவனத்துக்கு அனுப்பினீங்களோ அவை வந்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவேணும். un entretien d'embauche என்ற இன்டர்வியூ. நீங்கள் அதில் போய் நல்ல பதிலெல்லாம் சொல்லி அவை கேட்குறதுக்கெல்லாம் நல்ல பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு une réponse positive, உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பதில் வரும். அதுக்கு பிறகு engage, அவை வந்து உங்களை வேலையை வந்து உறுதிப்படுத்திவிடும். என்ன செய்கிறேன்னு சொன்னால் உங்களோட கேரியர் ப்ரொஃபஷனல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களோட எதிர்காலத்துக்கான வேலை வந்து நீங்கள் தொடங்கிடுவீங்க. தொடங்கின பிறகு அங்கேயே வந்து 2 விதமான கான்ட்ரா இருக்குது, ஒப்பந்தம் இருக்குது. CDI என்று சொன்னால் கான்ட்ரா à durée indéterminée. இது என்னன்னு சொல்லி சொன்னால்
ஒரு குறிப்பிட்ட முடிவு திகதி இல்லாத ஒப்பந்தம். இது வந்து நீங்கள் ஃபிக்ஸாக வேலை செய்யலாம், இல்லை நீங்கள் எப்போ பணி நீக்கம் பெற போகிறீங்களோ இல்லை தானே போகிறீங்களோ அதை தெரிவித்து நீங்கள் பணியை நீங்கிக் கொள்ளலாம். அடுத்த விதமானது ஒன்று இருக்குது, CDD, contrat à durée déterminée. இது வந்து ஃபிக்ஸாக ஒரு டேட் இருக்கும், இத்தனாம் தேதி உங்களோட வேலை முடியுது. ஒரு 6 மாத தவணை இல்லை ஒரு வருஷ தவணைக்குள்ளே உங்களோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் வேறு வேலையை தேடிக்கொள்ளணும். இதுதான் 2 விதமான ஒப்பந்தங்கள், வேலை ஒப்பந்தங்கள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கொமெண்டில் எழுதுங்க. நீங்கள் வேலையில் சேர்ந்த பிறகு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதை வந்து சலேகன்னு சொல்லுவோம். அந்த சம்பளம் வார பேஷீட்டை வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் ஃபொய் து பேன்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதை சொல்லுவோம் une promotionனு சொல்லுவோம். பதவி உயர்வு கிடைச்சா அதே சமயம் சம்பள உயர்வும் கிடைக்கும். அதை வந்து une augmentation சொல்லுவோம். அதுக்கு பிறகு இந்த வேலைக்கான நேரங்களை வந்து emploi du temps சொல்லுவோம். அது வந்து plan temps இருக்குது, mi temps இருக்குது. முழு நேர வேலையும் இருக்குது, அதே சமயம் பகுதி நேர வேலையும் இருக்குது. உங்களோட வேலையில் வந்து உங்களுக்கு மேல் அதிகாரி, உங்களுக்கு பொறுப்பானவர் வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் le supérieur சொல்லுவோம், le patron, le boss சொல்லுவோம். அந்த பத்ரம் வந்து உங்களை வேலையை விட்டு நீக்க போகிறாருன்னு சொல்லி சொன்னால் வீகே லிசன்சியேன்னு சொல்லலாம். அதே வந்து நீங்களாக விருப்பப்பட்டு பணி நீக்கம் செய்ய போகிறீங்க, இந்த வேலையை விட போகிறீங்கன்னு சொன்னால் டெமிஷனேன்னு சொல்லுவேன். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஷோமாஜுக்கு நீங்கள் போக வேண்டும். அதுக்கு பிறகு கோஞ்சே என்ற ஒரு விஷயம் இருக்குது, வந்து விடுமுறைகள். இதில் வந்து லெ கோஞ்சே பேயே என்ற சம்பளத்துடன் கூடிய விடுமுறை, லெ கோஞ்சே மெட்டர்னிட்டே ஒரு குழந்தை பிறப்புக்கான விடுமுறையை வந்து சம்பளத்துடன் அந்த விடுமுறையை எங்களுக்கு தருவிடும். லெ கோஞ்சே மலாதி சில வருத்தங்களுக்காகவும் எங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறைகள் தருவிடும். கடைசியாக உங்களோட வயசு வந்து நீங்கள் அந்த வேலையை விட போகிறீங்கன்னு சொன்னால் லா ரெட்ரைட் என்றால் நீங்கள் வேலையை விட்டு ஓய்வு பெறுவதற்கான அந்த தருணம். இவ்வளோ நேரமாக நீங்கள் வேலை சம்பந்தமான சொற்களை வந்து பார்த்தனீங்க. ஆரம்பத்தில் வேலை செய்ய தொடங்குறதுலேருந்து கடைசியில் முடிக்கும் வரைக்குமான தேவையான சொற்கள். இப்போ வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றதை வந்து எப்படி நாங்கள் ஃப்ரெஞ்சில் கேட்போம்னு சொல்லி பார்ப்போம். Quel est ton métier? Quelle est ta profession? Qu'est-ce que tu fais dans la vie? Vous travaillez dans quel domaine? Vous travaillez dans quoi? இப்படியான கேள்விகளை கேட்டு அவ என்ன வேலை செய்யணுமென்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதுதான் நான் 100க்கும் மேற்பட்ட விதமான ஃப்ரெஞ்சு சொற்களை வந்து பாடமாக்குவதற்குரிய ஒரு டெக்னிக்ஸ். இது என்ன செய்யணும், ஒவ்வொரு தலைப்பிலையும் நீங்கள் அதுக்குரிய சொற்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆரம்பத்தில் இருந்து அப்படியே முடிவு வரைக்கும் ஒவ்வொரு சொல்ல நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வேலை தொடங்குறதுலேருந்து அப்படியே படிப்படியாக வந்து கடைசியில் ஹெத் மட்டும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இப்போ இது வந்து எப்போவுமே மறக்காது. ஏன்னு சொல்லுங்கள், ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது ஒரு சொல்லுக்கும் இடையில். அப்படித்தான் நீங்கள் எல்லா சொல்லையுமே ஞாபகத்தில் வச்சுருக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், ஏஐ மூலமாக எப்படி 30 நாளில் நாங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கொள்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.